சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியிடமிருந்து அரசாங்கத்துக்கு பறந்தது அவசர கடிதம். உடையார்கட்டில் சிறுமியொருவர் பாலியல் வன்புணர்வு செய்த குடும்பஸ்தர் சிறையில். தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் இன்று ஆரம்பம். சிறைக்குள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள். நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒரே மேடையில் ரணில் தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் 3 இளைஞர்கள் அதிரடியாக கைது. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதேசங்களின் காணி உள்ளிட்ட பல பிரச்சினைகள் தொடர்பில் எமது கட்சி சார்பில் அரசாங்கத்துக்கு கடிதம் அனுப்பப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் நேற்று காலை ஆலையடிவம்பில் இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதேசத்தில் நடைபெறுகின்ற அரசு நிகழ்வுகளில் எமது கட்சியின் உள்ளூராட்சி சபையின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் புறக்கணிப்பது குறித்து கருத்து வெளியிடப்பட்டது. இதுகுறித்து சபையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்ப வேண்டும். வீரமுனை வளைவு தொடர்பில் நாளை நீதிமன்றத்துக்கு செல்கின்றோம். கல்முனை வடக்கு பிரதேச செயலக வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. எனவே அது சட்ட ரீதியாக அணுகப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட உடையார்கட்டு பகுதியில் குரவில் பகுதியில் வசிக்கும் 14 வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குரவில் பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுமியை காதலித்த சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த மனைவி இறந்த நிலையிலான குடும்பஸ்தர் டிக்டாக்கில் படங்கள் போட்டு பாடல் பாடி வந்தார். இவருடைய இந்த டிக்டாக் பலரை கவரச் செய்துள்ளது. இந்த நபருடன் காதல் உறவு கொண்ட குறித்த குரவில் பகுதியைச் சேர்ந்த சிறுமி சில காலம் தொலைபேசியில் உரையாடலை மேற்கொண்டு சில இடங்களில் சந்திப்புகளை மேற்கொண்டார். இந்த நிலையில் குறித்த சிறுமியின் விருப்பத்துக்கு அமைய சிறுமியை சுதந்திரபுரம் பகுதிக்கு அழைத்த குடும்பஸ்தர் வீடொன்றில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்த சம்பவம் வெளியில் கசிந்த நிலையில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த சம்பவமானது கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்றது. சம்பவத்தை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களான சிறுமியின் குடும்பஸ்தரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை மற்றும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த குடும்பஸ்தர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது 23ஆம் தேதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறுமியின் வாக்குமூலத்தின்படி சிறுமி தவறான நடத்தைக்கு உட்படுத்த முற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதோடு சிறுமி விரும்பி சென்றுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. தமிழ் மக்களின் உரிமைக்காக 12 நாள் உணவையும் நீரையும் மறுத்து உயிர் தியாகம் செய்த தியாகதீபம் திலீபனின் 38வது ஆண்டு நினைவேந்தல் இன்று ஆரம்பமாகிறது. இன்று காலை 9 மணியளவில் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நினைவேந்தல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய அமைதிப்படையிடம் 5 அம்ச கோரிக்கைகளை 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார். அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி முற்பகல் 10:48 மணிக்கு உயிர் நீத்தார். யாழ்ப்பாணம் ஊரளவைச் சேர்ந்த திலீபனின் இயற்பெயர் ராசையா பார்த்திபன் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய சிறை கைதிகள் தினம் 12ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு குடும்ப சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றமை வழமையானது. அந்த வகையில் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரனின் தாயார் 28 வருடங்களாக சிறையில் வாடும் அரசியல் கைதியான ராமச்சந்திரனின் குடும்பத்தினர், குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் ஆகியோர் குறித்த சிறை கைதிகளை நேற்று பார்வையிட்டனர். இதன்போது ராமச்சந்திரனின் பேரப்பிள்ளைகளான சிறுவர்களும் சிறைக்குள் சென்று அவரை பார்க்க வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான விடுதலை நீரை ஆனந்த சுதாகரன் வழங்கி வைத்துள்ளார். மேலும் இதனால் இந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்துக்கு தமது விடுதலை கைகூடும் என நினைத்த போதும் அது நிறைவேற்றப்படவில்லை என்றும் இந்த அரசாங்கம் தங்களை நிச்சயம் விடுதலை செய்யும் என்று தாங்கள் நம்புவதாக அவர்கள் தம்மை பார்க்க சென்றவர்களிடம் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒரே மேடையில் ஒன்று சேர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜித அபேவர்த்தன தெரிவித்தார். நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் இளைய தலைமுறை தவறாக வழிநடத்தப்படுவதை தடுக்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வஜித அபேவர்த்தன குறிப்பிட்டார்.
இந்த மேடை வெறுப்பு, கோபம், பொறாமை மற்றும் பேராசை இல்லாததாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த முயற்சியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமை தாங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் எதிர்காலத்துக்காக தேசிய தலைமை ஒற்றுமைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் அழுத்தங்கள் குறித்து வஜிர அபிவர்த்தன கவலை வெளியிட்டதோடு பலர் தங்களின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்றும் கைபேசிகளில் அதிக நேரத்தை செலவிடுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் 530 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் குறித்த கைது இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்நடவடிக்கை இடம்பெற்றது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாண காவல் நிலைய போதைத் தடுப்பு பிரிவால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் தருணங்களில் தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.